லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாருங்க, இந்த கரண்ட் பில்லு, கேபிள் பில்லு, ஃபோன் பில்லு, கேஸ் பில்லுன்னு எதையும் நான் கட்ட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கட்டிக்கோங்க. இல்ல கரண்ட்டை கட் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. இந்த பார், 10 பைசா கூட நான் தரமாட்டேன், பாத்துக்கங்க. இந்த பாரு, வீட்டில் இருக்கிறதுக்கு மட்டும்தான்டா உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு. நீங்க படுத்து தூங்குறதுக்கு இடம் கொடுத்து, ஏசி ஃபேன்லாம் போட்டு கொடுத்து, உங்களுக்கு கரண்ட் பில்லும் சேர்த்து கட்டுறதுக்கு இந்த மார்க்கண்டே என்ன பழைய மாதிரி மாக்கான்னு நினைச்சியா? அவங்க மாமியார் வந்தப்ப நம்மளை வெளியில அனுப்பி வறண்டால படுக்க வச்சாங்கல்ல, அப்பவே நம்ம வறண்டாவில் படுத்து பழகிட்டோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாரு, ஏன் சீதா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? கரண்ட் பில் வந்திருக்குன்னு என்கிட்ட வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். டேய் போடா டேய். ஏய் ரேவதி, கரண்ட் பில்லுக்கு உன்னோட பங்கு 2000 எடுத்து வை. நானா? நான் ஏன்டா கட்டணும்? நானே ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் வரேன். வந்தாலும் மேல இருக்கிற அந்த ஒரே ஒரு ரூம்ல தான் இருக்கேன். அந்த குட்டி ரூம்லயே ஒரு சின்ன குண்டு பல்பு தான் இருக்கு. அதுக்கு என்கிட்ட போய் காசு கேப்பியா? நல்லா இருக்கே. படா. என்ன உமா, ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டாங்க, நீ என்ன சொல்ல போற? எங்க பங்குக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம். அது எப்படி 1000 ரூபாய் கணக்கு வரும்? நாங்க 2000 ரூபாய் தானே கொடுக்கறோம். இப்படி ஆளாளுக்கு உங்க இஷ்டத்துக்கு குறைச்சு கொடுத்தா மிச்சத்தை யார் போட்டு கட்டுறது? இருக்கிறவங்க தான் நிறந்து செய்யணும். இங்க பாருங்க, நாங்க 2 பேர் தான் இருக்கோம், நீங்க 4 பேர் இருக்கீங்க. ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் பிரிச்சா கூட எங்களுக்கு 1000 ரூபாய் தானே வரும். பாயிண்ட். மத்தவங்க யாரும் ஒத்த பைசா தர மாட்டேன்றாங்களே, அதுக்கு என்ன பண்றது? அது உங்க பிரச்சனை, நீங்க அவங்க கிட்டே கேட்டுக்கோங்க. என்ன மேகலா இது? என்னங்க? என்னடி அவ போயிட்டே இருக்கா? மேகலா, அதை கொடு. எல்லாரும் கேட்டுக்குங்க, என் பங்கு 2000 இதுல இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க பணத்தை வச்சாதான் கரண்ட் பில்ல கட்ட முடியும். இல்லனா அவன் வந்து பீஸ் கரையால புடிங்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இருட்டுக்குள்ள உட்காந்து ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் வச்சிட்டேன். ஏய், நான் போயிட்டு வரேன். என்ன சீதா, என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க. ஒன்னும் இல்லாம கண்ணு ஏன் கலங்குது? நம்ம பிள்ளைங்க ஏதோ அம்மா அப்பா மேல கோபம் வருத்தோன்னா பரவாயில்லன்னு விட்டுடலாம். ஆனா அவங்களுக்குள்ளேயே இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களேங்க. இந்த வீடு எப்படி இருந்துச்சு? எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்த வீடு. இன்னைக்கு இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா அடிச்சுக்கிட்டு நிக்கிறத பார்க்க என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. யாரும் சொல்லி கொடுத்து வரதில்லை சீதா, அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற அடிப்படை குணம். ராஜா கணக்கு பார்க்கறான்னா உங்ககிட்டையும் என்கிட்டையும் மட்டும் கிடையாது. அவன் ரவி, ரேவதி, அவனோட மாமியாரு எல்லார்கிட்டையும் கணக்கு பார்க்கறவன் தான். இந்த ரவி பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நமக்கு மட்டும் எதுவும் பண்ணாம இல்ல, வேற யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டான். இந்த ரேவதி நம்மளை மட்டும் ஏமாத்துறது கிடையாது, அவ யார வேணாலும் ஏமாத்துவா. இந்த மலர்
நம்மள மட்டும் மதிக்காம இல்ல, அவ ஒருத்தரையும் மதிச்சு மரியாதை கொடுக்கவே மாட்டா. இவங்க அப்போ அப்படித்தானங்க இருந்தாங்க. யாரும் ஒன்னும் திடீர்னு நீங்க சொல்ற மாதிரி மாறிடலையே. அப்போ எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா தானே இருந்தோம். இப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சுங்க? ஒரு பஸ்ல 40-50 பேர் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த பஸ்ஸை வழி நடத்தி ஓட்டிட்டு போறது கண்டக்டரும் டிரைவரும் மட்டும்தான். அப்பதான் அது போக வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்துக்கு நல்லபடியா போய் சேரும். குடும்பமும் பஸ் மாதிரி தான். அதுல டிரைவருங்கிறது அப்பா, கண்டக்டருங்கிறது அம்மா. இவங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் நடுவுல நம்ம 2 பேரும் அதை இவ்வளவு நாளா பார்த்துக்கிட்டோம். நெற்கதிரை சுத்தி கட்டியிருந்த கயிறு மாதிரி நீயும் நானும் இருந்தோம். இவங்க எப்போ கயிறு தேவையில்லைன்னு அத்து விட்டாங்களோ அப்பவே எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு சிதறி போச்சு. நாமெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம்? நமக்கு மேல இருக்கிற பெரியவங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுப்போம், பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அவங்க பேச்செல்லாம் நாம மீறவே மாட்டோம். அவங்க எது சொன்னாலும் நாம எதிர்த்து பேச மாட்டோம். நம்ம பசங்க தலையெடுத்து நாம பெரியவங்களானதுக்கு அப்புறமும் வீட்டில் எங்கெங்கெல்லாம் துண்டு விழுதோ அங்கெல்லாம் நாம நம்மளால முடிஞ்சதை செஞ்சு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீயும் இவங்க எல்லார்கிட்டையும் அனுசரணையா இருந்து கட்டுக்கோப்பா கொண்டு வந்த. ஆனா இன்னைக்கு நம்மளை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு காரணம் இதுதான். அடிச்சுக்கிட்டோம், நல்லா அடிச்சுக்கிட்டோம். அவங்களுக்கும் தெரியணும்ல. என்னங்க நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க 4 பேரும் நம்ம பிள்ளைங்க. என்ன ஆனாலும் அவங்க நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். உன் சென்டிமெண்ட்லாம் சரிதான் சீதா. ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. எது சரி எது தப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. தப்பான ஒரு விஷயத்த இவங்களால ரொம்ப நாளா தொடர்ந்து பண்ண முடியாது. ஒரு முடிவுக்கு வந்துதான் தீரும். இங்க பாரு, நீ எதுவும் கவலைப்படாம மனசை போட்டு குழப்பிக்காம இரு. அவங்களுக்கு என்னங்க, இந்த வீடு தானே வேணும். இத கொடுத்துட்டா அவங்க 4 பேரும் ஒன்னா சண்டை போடாம சந்தோஷமா இருப்பாங்கன்னா இந்த வீட்டை அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு நம்ம போயிடலாங்க. ம். நான் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு சவால் விட்டுருக்கேன். நீ இப்போவும் உன் பிள்ளைங்களுக்காக பரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. நான் என்ன பண்றது? ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் அவங்க. நான் யாரு பக்கங்க நிக்கிறது? யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் நில்லு. நீ இன்னுமா அவங்கள நம்பிக்கிட்டு இருக்க? இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கூடிய சீக்கிரமே இவங்க எவ்வளவு தூரம் போக போறாங்கன்னு பார்க்க தானே போற. வீம்புல பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் விட்டுருவானுங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ம். என்னங்க, என்ன? அந்த கரண்ட் பில்ல நாம வேணா கட்டிடலாமா? நானே 100க்கும் 200க்கும் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். 8000 ரூபாய். நான் எங்க போவேன்? அது இல்லங்க. எனக்கு தெரியாம காசு கீசு ஏதாவது வச்சிருக்கியா? அப்படி எந்த காசும் இல்லங்க. நாம ஏதாவது பண்ண முடியுமான்னு தான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது எங்க தான் போய் முடியுதுன்னு நாமளும் பார்ப்போம். என்ன சீதா? ஐயோ, கரண்ட் கட் ஆயிடுச்சே. என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. இப்ப என்ன பண்ணுவேன்? என்னம்மா இது? என்ன மேகலா, கரண்ட் போயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியலையே. ஹலோ தம்பி, இங்க வாங்க. இங்க வாங்க. என்ன பண்ணீங்க? அநியாயமா சொல்லாம கொல்லாம ஃபியூஸ் கேரியர் எடுத்துட்டு போறீங்க. கரண்ட் பில் கட்டலனா ஃபீஸ் கேரியர்ல புடுங்கதாமா செய்வாங்க. நீங்க எதுவா இருந்தாலும் பில் கட்டிட்டு ஆபீஸ்ல வந்து பேசிக்கோங்க. என்னடி இப்படி பேசிட்டு போறாரு? ஐயோ. இந்த வீட்ல மொத்த பாரத்தையும் ஒத்தால சுமக்கணும்னா எப்படி? ஆளு கொஞ்சம் கை கொடுத்து உதவி பண்ணலனா வேலைக்கு ஆகுமா? மத்தவங்களுக்கு எங்க இதெல்லாம் புரியுது? பெரியவங்களே பெரியவங்க மாதிரி நடந்துக்கலனா மத்தவங்க எப்படி நடந்துப்பாங்க? நல்லா படட்டும்.
கரண்ட் இல்லாம இருந்தாதான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். நீ வாமா. வாங்க. சொல்லு உமா. எங்க எங்க இருக்கீங்க? வந்துட்டே இருக்கேன் உமா. இங்க கரண்ட் இல்லாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உமா, நாம வேணா உங்க அப்பா வீட்ல போய் தங்கிக்கலாமா? அங்க போய் கரண்ட் பில் கட்டலன்னு சொல்லி அசிங்கப்படணுமா? அதுவும் சரிதான். இன்னொரு ஐடியா சொல்லவா? என்ன? பக்கத்துல எங்கேயாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிக்கலாமா? உனக்காக தான் உமா கேக்குறேன். இந்த மாதிரி சமயத்துல ஏசி இல்லாம புழுக்கத்திலையும் கொசுக்கடியிலையும் நீ கடந்து கஷ்டப்படுவேன்னு தான் இதை நான் சொன்னேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா தான் இருப்ப. ராத்திரி ஃபுல்லா உனக்கு விசிறி விட்டு என் கையில பெண்டு நிமிந்துரும். என்ன அமைதியா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல உமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது ஹோட்டல்ல தங்கிக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதுக்காக கரண்ட் பில் கட்டுற வரைக்கும் நம்ம ஹோட்டல்ல தங்க முடியுமா? இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் எங்கேயும் வரதா இல்ல. இங்க இருந்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். நீங்க சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன் உமா. சரி. ஏங்க, என்ன வீட்ல கரண்ட் இல்லாத கோவத்தை ஏன் மேல ஏன் காட்டுறீங்க? ஆமா, எல்லாரும் மொத்தமா ஒழுங்கா காசு கொடுத்திருந்தா ஏன் இந்த நிலைமை வரப்போகுது? இந்த உமா மட்டும் பணத்தை கொடுத்திருந்தானா எப்படியாவது மீதி காசை போட்டு நாம கட்டியிருக்கலாம். அதெல்லாம் எல்லாரும் ஒரு நாள் பட்டா எல்லாருக்கும் புரியும். மாப்ள என்ன? அது ஒண்ணு இல்ல, நான் கொஞ்சம் நம்ம வீட்டு வரைக்கும் போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன். இந்த நேரத்துல கிளம்பி போகணும்னு அப்படி என்ன அவசரம்? அது வேற ஒண்ணு இல்ல மாப்ள, ஒரு முக்கியமான 3 சீரியல் நான் பார்க்கணும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலன்னா எனக்கு தூக்கமே வராது மாப்ள. ஏற்கனவே இங்க எல்லாரும் தூக்கம் இல்லாம தான் இருக்கும். இந்த நேரத்துல உங்களுக்கு சீரியல் கேக்குதா? நீங்க பாக்குற டிவி சீரியலை விட இந்த வீட்ல பெரிய சீரியல் ஒண்ணு போகுது. முதல்ல அதை உட்காந்து பாருங்க. கரண்ட் இல்லாத நேரத்துல வந்து என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க. என்ன வேற எதுவும் பேச வச்சிடாதீங்க. போய் அமைதியா உட்காருங்க. ஐயோ, சீரியல் போச்சே. என்னடி உங்க அம்மா இப்படி இருக்காங்க? எல்லாரும் அப்படியே இருங்க. யாருக்கும் எந்த பொறுப்பு ஆக்கறையும் இல்லல. நான் மட்டும் எதுக்கு செய்யணும்? இப்ப எல்லாரும் அனுபவிங்க. என்னதான் இருந்தாலும் பசங்க கஷ்டப்படுறத பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. உங்களுக்கு அது தோணவே இல்லையா? இந்த பரிசிதா, எனக்கு எந்த புள்ள குட்டியும் இல்லை. எனக்கு இருக்கிறதெல்லாம் என் பொண்டாட்டி நீ மட்டும்தான். எதுக்குங்க இப்படிலாம் பேசுறீங்க? நம்ம பிள்ளைங்கள நீங்களே இப்படிலாம் பேசாதீங்க. நாம என்ன செய்ய முடியும் சீதா? வாடகை வீட்டில் குடியிருக்கும் போது ஒழுங்கா வாடகை கொடுக்கலன்னா ஹவுஸ் ஓனர் என்ன செய்வாரு?
தண்ணியை கட் பண்ணுவார், கரண்ட்டை கட் பண்ணுவார். நாம் இங்கே அப்படியெல்லாம் செய்யலைனாலும் அதுவாக நடந்துக்கிட்டு இருக்குல்ல. என்ன இருந்தாலும் கரண்ட் இல்லாம நமக்கும் கஷ்டமா தானே இருக்கு. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை சீதா. நான் படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்டே கிடையாது. இதெல்லாம் எனக்கு புதுசு இல்லை சீதா. இப்படியே விசிறிக்கிட்டு சேரில் சாஞ்சிக்கிட்டு 4 நாள் இல்லை 40 நாள் கூட என்னால் இருக்க முடியும். ஆனால் இவங்களுக்கு தான் 4 மணி நேரம் கூட தாங்க முடியாது. என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சுபா, ம். என்ன கொழுப்பு பத்தி அவளுக்கு? பகல்ல உன் வீட்டுல போய் சார்ஜ் போட்டுட்டு நைட் இங்க வந்து எங்களை வெறுப்பத்திரியா? ஏய் என்னடா இது? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரம் தான் வரும். அப்புறம் நானும் வேர்த்து கொட்டிட்டு தான் உட்கார்ந்துருக்கணும். இதுல கூட நீ சுயநலம் பிடிச்சவளா தான் இருக்கல்ல. காத்து இல்லாம வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கோம், நீ மட்டும் ஃபேனை வச்சுக்கிட்டு ஹாயா இருக்க. உன்கிட்ட பேச முடியாதுப்பா, நான் போறேன். பொறாம பிடிச்சவன். பாண்டி, சொல்லுமா நிறைய. வீட்ல எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாம இருக்கு. பேசாம நீ ஒரு பாட்டு போடுறா. இப்ப பாரு. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுக்கு வேற வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுக்கு வேற வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டுடுவோம்ல. எனக்கு ராஜா பாண்ணா, எனக்கு ராஜா பாண்ணா, காயில எதுவும் இல்லைன்னாலும் ஆளுங்க. எனக்கு ராஜா பாண்ணா, காயில எதுவும் இல்லைன்னாலும் ஆளுங்க. ஏய், இப்ப இந்த பாட்டை நிறுத்த போறே இல்லையா? ஏற்கனவே இருக்கிற 1008 பிரச்சனை இல்ல, இப்போ உனக்கு அந்த பாட்டு ரொம்ப முக்கியமா? ஹலோ பிரதர், நான் எங்க வீட்ல பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஓ வசதிக்கெல்லாம் இருக்க முடியாது. ஏங்க எதுக்கு அவகிட்ட வாய் கொடுக்குறீங்க? அவ வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க பேச பேச அவ இன்னும் எதிர்த்து தான் பேசுவான். எவ்வளவு பிரச்சனை இருக்கும், பாட்டை போட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா. பேசலாம். ஏய், சொல்லிட்டே இருக்கலடி. ஏய் நில்லு நில்லு. என்ன இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ரூல்ஸ் மறந்துச்சா? போ போ. ஏய், பாட்டை நிறுத்த மாட்டியா? ஏய் ஆஃப் பண்ண முடியாதுடா. எல்லாம் ஓ இஷ்டத்துக்கு தான் பண்ணுவியா நீ? அப்படிதான் பண்ணுவேன். ஏய், உனக்கு ஓ இஷ்டத்துக்கு பண்ண ஓவிடாது. என்னடி? என்னடா? ஓ, எல்லாரும் சேர்ந்து என்ன வெறுப்பத்துறீங்களா? ஒவ்வொருத்தருடைய காசு வந்து சேர்ற வரைக்கும் எல்லாரும் இப்படிதான் இருக்கணும், கரண்ட் இல்லாம. வந்து சேருங்க. மேகலா, என்னம்மா என்னம்மா இதெல்லாம்? சீரியல் தான் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. இப்படி வந்து உட்கார்ந்து கொஞ்சம் விசிறி விட முடியல என்னால. நீ வேறம்மா என்ன பாடு படுத்துற. ச்சே. இந்தாங்க பேக். ஏங்க என்ன? காலையிலே போய் கரண்ட் பில் கட்டினாதான் சாயங்காலத்துக்குள்ள கரண்ட் வரும். இல்லனா நேத்து மாதிரி என்னைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மொத்தமா கட்ட சொல்றியா? அதெல்லாம் முடியாது. கரண்ட் இல்லாம எல்லாரும் கஷ்டப்படட்டும். 4 நாள் ஆனா எல்லாரும் தானா வழிக்கு வருவாங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டு நாம எதுவும் கட்ட வேணாம். புழுக்கமும் கொசு கடியும் தாங்க முடியலங்க. நைட்டு முழுக்க ஒரு பொட்டு தூக்கம் கிடையாது. அம்மாவும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய், நான் மட்டும் தாஜ் ஹோட்டல்ல ரூம் போட்டா தங்கி இருந்தேன். நானும் உன் கூட தானே தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள்ல எல்லாம் ஒன்னும் ஆயிடாது.
பேசாம வேலையை பாரு. இங்க பாருங்க, கேட்ட மாதிரி கரண்ட் பில்லுக்காக அவங்கவுங்க பங்கை எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைக்கணும். பாத்தியா இத? நான் தான் சொன்னல, சொன்ன மாதிரி நடந்துச்சா? ஒரு நாள் எல்லாரையும் திராட்ல விட்டாதான் பணம் தானா வந்து சேருது. ஒரு நாள் எல்லாரும் கஷ்டத்தை அனுபவிச்சா அப்பதான் எல்லாருக்கும் புத்தி வருது. யார் வச்சிருப்பா? நம்மளும் வைக்கல. சான்ஸே இல்லை. இவங்க வச்சிருக்க சத்தியமா சான்ஸ் இல்ல. அப்புறம் வேற யார் வச்சிருப்பா? அப்பா அம்மா கிட்டயும் காசு இல்லையே. ஒரு நாள் எல்லாரும் கஷ்டத்தை அனுபவிச்சாதான் மேகலா பணம் வந்து சேருது. ஒருவேளை இவர்தான் காலையில கடைக்கு போகும்போது எடுத்து வச்சுட்டு போயிருப்பாரோ? வீட்டுக்கு வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவருக்கு. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? உன்னோட பங்கு கூட கரெக்டா கொடுத்துருக்க பாரு. யூ ஆர் ரியலி கிரேட்.